உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்ஸ் வதக்கிட்டு 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது, தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 மூடி தேங்காய் துருவல், நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொரிஞ்சதும் 1/4 கிலோ கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டது. நம்ம தனியாக கட் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும், அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காயை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம், சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா தண்ணி விட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ அளவாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும், ஏன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்துருச்சு, இந்த மசாலா மட்டும் அந்த பச்சை வாசம் போக வரைக்கும் ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.